காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஊடக பிரிவு தலைவர், தமிழ்நாடு ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் திரு கோபண்ணா, இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு மே 16, வாக்கு எண்ணிக்கை மே 19. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு இறுதி செய்துவிட்டது. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை, கூட்டணியில் எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி, யார் வேட்பாளர் என்பது போன்ற விஷயங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறதா திரு கோபண்ணா? இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. கடந்த காலத்தில் 2004 இருந்து 2013 வரை 9 ஆண்டு காலம் இந்தியாவில் மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சியை வழங்கியது இந்த கூட்டணி அரசு. அந்த பிற்காலத்தில் அந்த ஒரு 3 ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் மீண்டும் அந்த கூட்டணி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற முறை அதிமுகவுக்கு எதிராக வலிமையான ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக காங்கிரஸ் கட்சி மாறிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வருகிற மே 16 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை கூட்டணி பெறப்போகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலிலே ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் போன்று திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கடுமையாக வலியுறுத்தியின் பேர்ல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. 65,000 வாக்குச்சாவடிகள் உள்ள தமிழ்நாட்டிலே தேர்தலிலே நியாயமான, பாரபட்சமற்ற ஒரு தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதற்கு இருக்கிறது. குறிப்பாக தேர்தலில் ஆளுங்கட்சிகளுடைய அராஜகம், வன்முறை, பணத்தின் மூலமாக தேர்தலிலே வெற்றி பெறுகிற பல்வேறு உத்திகளை ஆளுங்கட்சி கையாளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லாத வகையில் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும். நன்றி திரு கோபண்ணா. எல்லா கட்சிகளும் பரஸ்பரம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மீதும், எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மீதும் அவர்கள் தான் வன்முறை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. உங்களுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள, உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.